சாப்பாடு ஆறுன பிறகு அதை மறுபடியும் சூடு பண்ணி சாப்பிடக்கூடிய ஆளா நீங்க? இந்த வீடியோ உங்களுக்கானது தான். அப்படியே நீங்க ரீஹீட் பண்ணி சாப்பிட்டா கூட நான் சொல்ல போற இந்த 3 ஃபுட்ஸை தயவு செஞ்சு ரீஹீட் பண்ணி சாப்பிடாதீங்க. அது இன்னும் உங்களுக்கு கெடுதல் தான். லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறது ரைஸ். ரைஸ் அப்படியே ரூம் டெம்பரேச்சர்ல ஆற விட்டோம்னா அதுல பேசிலஸ் சீரியஸ்னு சொல்லக்கூடிய பாக்டீரியா கல்ச்சர் ஆகி க்ரோ ஆகும். ஸோ இது நம்ம மறுபடியும் ரீஹீட் பண்ணா கூட அது டிஸ்ட்ராய் ஆகாது. அதை நம்ம சாப்பிடும் பொழுது அதோட டாக்ஸின் நம்மளுடைய ஸ்டமக் அப்செட் பண்ணும், ஃபுட் பாய்சனையும் காஸ் பண்ணும். செகண்ட் லிஸ்ட்ல இருக்கிறது சிக்கன். சிக்கனை நம்ம ரீஹீட் பண்ணும் பொழுது அதோடைய புரோட்டீன் ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகும். அப்படி சேஞ்ச் ஆகிறதுனால நம்மளால அதை டைஜஸ்ட் பண்ண முடியாம ஸ்டமக் அப்செட் ஆகும். மூணாவது ஸ்பினாச், கீரைகள். இந்த கீரைகளை மறுபடியும் நம்ம ரீஹீட் பண்ணும் பொழுது கீரைகள்ல இருக்கக்கூடிய நைட்ரேட்ஸ் கார்சினோஜெனிக் நைட்ரோசமைன்ஸா மாறும். இது கேன்சரோட ரிஸ்கை ரொம்ப அதிகப்படுத்திடும். என்னமா சாப்பாடு? சுட சுட இட்லியும் சுட சுட இட்லி பாவக்காய் குழம்புப்பா. பாவக்காய் குழம்பா? ஸோ அப்போ குக் பண்ணுற ஃபுட் அப்பவே சாப்பிடுங்க. அதை ப்ரிசர்வ் பண்ணி சாப்பிடும்பொழுது அது இன்னும் ஹெல்த் ரிஸ்க் அதிகப்படுத்தி ரொம்ப டேஞ்சரஸாக மாறிடும். என்னமா சாப்பாடு? பாவ பஜ்ஜியும் பாவக்காய் குழம்பும்பா. இந்த வீடியோ மறக்காம எல்லாரும் உங்க அம்மாவுக்கு ஷேர் பண்ணிடுங்க. நானும் இப்போ எங்கள் அம்மாவுக்கு ஷேர் பண்ண போறேன்.